Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராதில் செகண்ட் பேப்பர் பாஷா விக்யான் பிரவேஷோட எஸ்ஸே தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம்ப்பா. हिंदी उर्दू हिंदुस्तानी और दक्खनी हिंदी का विवेचन कीजिए. हिंदी उर्दू हिंदुस्तानी மற்றும் दक्खनी हिंदी பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்கப்பா. பூமிக்கான இன்ட்ரடக்ஷன். பாரதிய பாஷாओं में हिंदी का स्थान सर्व प्रमुख है. இந்திய மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா हिंदी வந்து மிகவும் முக்கியமான இடத்துல வந்து இருக்குதுன்றாங்கப்பா. विभिन्न रूपों को अपनाते हुए गड़ी बोली हिंदी आज भारत की महान भाषाओं में एक बनी हुई है. பல்வேறு வடிவங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த கடிபோலி இந்தி வந்து பார்த்தீங்கன்னா இன்று இந்தியாவோட சிறந்த மொழிகளில் ஒன்றாக இருக்குதுன்றாங்க. இந்தி உருது ஓர் இந்துஸ்தானி பாரத் கா கர் ஏன். இந்தி உருது மற்றும் இந்துஸ்தானி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பெருமைக்குரிய மொழியாக இருக்குதுன்றாங்க. தீனோ கா அப்னா அலக் மஹத்வ ஹே. மூணு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான தனி சிறப்பு இருக்குதுன்றாங்க. आज गड़ी बोली भारत की राष्ट्रभाषा है. साहित्य और व्यवहार में उसी का बोल बोला और प्रयोग है. இன்று கடிபொலி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தேசிய மொழியாகவும் இலக்கியத்திலும் சரி அன்றாட வாழ்க்கை முறையிலும் சரிப்பா பெரும்பாலும் இந்த கடிபொலி வந்து பயன்படுத்துகிறாங்களாம். इसी गड़ीबोली से आधुनिक हिंदी उर्दू और हिंदुस्तानी का जन्म हुआ. இந்த கடிபோலியில் இருந்து தான் ஆதுனிக்னா நவீன மாடர்ன்ப்பா நவீன இந்தி உருது மற்றும் இந்துஸ்தானி வந்ததுன்றாங்க. இனிமே இந்தி பாரத் கி ராஷ்டிரபாஷா கி கத்தி பர் அசீன் ஹே. இன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தி வந்து இந்தியாவில் தேசிய மொழியாக ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்திருக்குதுன்றாங்க. ஹிந்தி இந்தி கா சம்பந்த் சிந்த் சே ஹே. இந்து வந்து பார்த்தீங்கன்னா சிந்தோட தொடர்புடையதுன்றாங்க. इसलिए हिंदू देश की भाषा या सिंध प्रदेश की भाषा को हिंदी कहते हैं. அதனால்தான் இந்து தேசத்தில் இருக்கிற மொழி இல்லை சிந்து பிராந்தியத்தில் இருக்கிற மொழி வந்து இந்தின்றாங்க. இந்துஸ்தான் மே போலே ஜானே கே காரன் இசி இந்தி கா நாம் மீலா. இந்துஸ்தானில் பேசுகிற காரணத்தினால இதற்கு இந்தி என பெயர் வந்திருக்கலான்றாங்க. உத்தர் பாரத் கே பௌத் படே பூபா கி போலியும் ஓர் விபாஷாவும் கோ இந்தி மான்தே தே. வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பகுதியில் பேச்சு மொழியாகவும் வட்டார மொழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக இருக்குதுன்றாங்க. इस प्रकार अधिकांश लोगों के द्वारा बोली जाने के कारण हिंदी नाम மீலா होगा. இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் பேசுகிற காரணத்தினால இதற்கு இந்தி என்ற பெயர் வந்திருக்கலான்றாங்க. हिंदी के भेद. இந்தியோட டைப்ஸ் பார்க்கலாங்களாம். कुछ विद्वान हिंदी के दो भेद मानते हैं. पश्चिमी हिंदी और पूर्वी हिंदी. சில அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியை வந்து ரெண்டாக வந்து பிரிச்சிருப்பாங்கப்பா. पश्चिमी हिंदी ना वेस्टर्न हिंदी, पूर्वी हिंदी ना ईस्टर्न हिंदीன்றாங்க. पर आधुनिक भाषा शास्त्री पश्चिमी हिंदी को हिंदी कहना उचित मानते हैं. ஆனால் சில நவீன மொழியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பश्चिमी हिंदी தான் வந்து உண்மையான இந்தியா வந்து அவங்க கருதுகிறாங்க. परिनिष्ठित गड़ी बोली आज हिंदी के नाम से राष्ट्रभाषा और राजभाषा बनी हुई है. இலக்கண முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா பரிநிஷ்டின்னா ஸ்டாண்டர்டான இந்த கடிபோலி வந்து இன்று இந்தி என்ற பெயரில் தேசிய மொழியாகவும் ஆட்சி மொழியாக இருக்குதுன்றாங்க. साहित्य सृजन पठन पाठन अदालती कामकाज और पत्र व्यापार आदि सभी क्षेत्रों में इसका प्रयोग होता है. சாகித்ய சிருஜன்னா இலக்கிய உருவாகும் போது பட்டன் பாட்டனா கல்விப்பா அதாலத்தினா கோர்ட்லேயும் சரி ஒரு பத்திர வியாபார் கடிதம் பரிமாற்றத்துலையும் சரி இந்த எல்லா துறையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்துகிறாங்களாம். மானக் இந்தினா ஸ்டாண்டர்டான இந்தின்றாங்க. கடிபோலி அப்படி சுத்த ரூப் சே போலி ஹே. கடிபோலி வந்து பார்த்தீங்கன்னா இயல்பான வடிவத்தில் ஒரு பேச்சு மொழின்றாங்க. पर जब वक्त व्याकरण बद होकर साहित्य और राजकाज के कामों में प्रयुक्त होने लगा तो उससे परिनिष्ठित गड़ीबोली का ही विकसित रूप हिंदी है. இந்த கடிபோலி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண விதிப்படி அமைந்திருக்குங்களாம். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இலக்கியத்துலையும் சரி அரசு அலுவலகங்களும் சரிப்பா பயன்படுத்த தொடங்கிய போது அதோட அந்த ஸ்டாண்டர்டான கடிபோலி வந்து வளர்ந்த வடிவம் தான் இந்தின்றாங்க. हिंदी में संस्कृत के तत्सम और अतत्सम शब्दों का प्रयोग ज़्यादा होता है. இந்தியில் வந்து பார்த்தோம்னா சமஸ்கிருதத்தோட தற்சம் மற்றும் அத்தற்சம் வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துவாங்களாம். इसे टेढ़ हिंदी या मानक हिंदी कहते हैं और इसी में उत्तम साहित्यों का सृजन होता रहता है. இது வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஹிந்தினா தூய ஹிந்தின்னு வாங்கப்போம்.
மானக் ஹிந்தின்னு ஸ்டாண்டர்ட் ஹிந்தின்வாங்க. அப்போ இதை தூய ஹிந்தி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான ஹிந்தின்னு சொல்லுவாங்களாம். இதில் சிறந்த இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஹிந்தியில் வந்து எழுதுகிறாங்கன்றாங்க. உருது பற்றி பேசுகிறாங்கப்பா. கடிபொலி காயி ஏக் தூஸ்ரா ரூப் உருது ஏ. கடிபொலியோட மற்றொரு வடிவம் தான் உருதுன்றாங்க. गड़ीबोली में जब संस्कृत के तत्सम और अतत्सम शब्दों का प्रयोग अधिक होता है तब उसे हिंदी कहते हैं. கடிபொலியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சமஸ்கிருதத்தோட தட்சம் மற்றும் அத்தட்சம் வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தினா அது வந்து ஹிந்தின்றாங்க. इसी प्रकार गड़ीबोली में जब अरबिक और पारसी के शब्दों का प्रयोग अधिक होता है तब उसे उर्दू कहते हैं. கடிபோலியில் அதிகமாக அரபிக் மற்றும் பாசிக் சொற்கள் பயன்படுத்தினா அது வந்து உருதுன்றாங்க. மிக்ஸ்ட் பாஷனா கலப்பு மொழின்றாங்கப்பா. மிக்சட் லாங்குவேஜ். உருது பூர்வத்தக பாரதிய பாஷாஹே. உருது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் இந்தியாவில் தோன்றிய ஒரு மொழின்றாங்க. உருது கா அர்த் ஹோத்தா ஹே பாசாரு பாஷா. உருதுவோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பாசாருன்றாங்க. பாசாருன்னா சந்தைன்னு வாங்கப்பா. जब दिल्ली में पारसिक शासकीय भाषा थी तब आम लोगों की बोलचाल की जो भाषा रही उसे लश्कर या बाजारू भाषा कहा गया. டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிக் வந்து ஆட்சி மொழியாக இருந்தபோது அங்கே பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிய அந்த கலப்பு மொழி தான் லஷ்கர் அல்லது பாசாருன்றாங்க. இஸ்லியே இசே உருது நாம் மிலா. இதனால தான் இதுக்கு வந்து உருது என்ற பெயர் வந்ததுன்றாங்க. உருது கா தூசரா நாம் ரேக்தா ஹே ஜிஸ்கா அர்த் ஹோத்தா ஹே மிக்ஷித் பாஷா. உருதுவோட மற்றொரு பேர் பார்த்தீங்கன்னா ரேக்தான்றாங்கப்பா. ரேக்தாவோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஷித் பாஷான்றாங்க, கலப்பு மொழின்றாங்க. महाकवि गालिब ने अपने को रेख्ते का शायर बताया है. மகாகவி காலிப் வந்து ஒரு கவிஞர்ப்பா. அவர் தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா ரேக்தே மொழியின் கவிஞருன்றாரு. உருது கே தோ ரூப் பஹச்சானே ஜா சக்தேன். உருது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுன்றாங்க. ஏக் டெல்லி லக்னோ ஆதி கி தட்சம் பாசி பஹுல் உருது ஹே. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி லக்னோவில் வந்து பார்த்தோன்னா போன்ற பாசிக சொற்கள் அதிகம் உள்ள உருதுன்றாங்க. दूसरी दक्षिणी उर्दू है जिसमें भारतीय मूल शब्द ज़्यादा मिलते हैं. இரண்டாவது பார்த்தீங்கன்னா தக்னி உருதுன்றாங்கப்பா. இதெல்லாம் இந்தியாவுடைய மூலச்சொற்கள்லாம் வந்து நம்மளால் அதிகமாக பார்க்க முடியுன்றாங்க. उर्दू के पहले कवि औरंगाबाद के वली माने जाते हैं. உருதுவோடைய ஃபஸ்ட்டு கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத் வழியில் வந்த வலி தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கவிஞருன்றாங்க. उर्दू को सिर्फ मुसलमानों की भाषा समझना या इसे विदेशी भाषा समझना नहीं चाहिए क्योंकि इसकी उत्पत्ति और विकास सब यही भारत में हुआ और हिंदू मुसलमान दोनों ने इसे समृद्ध किया. உருது வந்து பார்த்தோன்னா முஸ்லீம் மொழி அல்லது வந்து பார்த்தோன்னா வெளிநாட்டவர்கள் மொழி என்று சொல்லக்கூடாதுங்களாம். ரீசன் ஏன்னா வந்து பார்த்தோன்னா இது வந்து இந்தியாவிலே வந்து பார்த்தோன்னா தோன்றி வளர்ந்து இருக்குதுங்களாம். மற்றும் வந்து பார்த்தோன்னா இந்து முஸ்லீம்கள் இருவரும் வந்து பார்த்திங்கன்னா இதை வலுப்படுத்திக்கிறாங்கன்றாங்க. சம்ரீத்னா வந்து பார்த்தோன்னா ப்ராஸ்பரஸ்ப்பா. உருது பாசிக் லிபிமே லிக்கி ஜாத்தியே. உருது வந்து பார்த்தோன்னா பாசிக் மொழியில் எழுதப்பட்டதுன்றாங்க. இந்துஸ்தானி गड़ीबोली का एक रूप जिसे ना दो शुद्ध साहित्यिक कह सकते हैं ना ठेठ बोलचाल की बोली उसे हिंदुस्तानी कहते हैं. கடிபொலி என்ற வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா அது முழுமையாக இலக்கியமும் இல்லாமல் முழுமையாக பேச்சு மொழி இல்லாததான் இந்துஸ்தானின்னு வாங்கலாம். इसमें तत्सम शब्दों का प्रयोग कम होता है. இதில் தற்சம் வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தான் பயன்படுத்துவாங்களாம். संस्कृत पारसी अरबी ही नहीं अंग्रेजी के भी सामान्य व्यावहारिक शब्दों का प्रयोग हिंदुस्तानी में होता है. இந்துஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் பாசி அரபிக் மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தோட சமமான சொற்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானில் பயன்படுத்திக்கிறாங்க. इसी से एक विद्वान ने लिखा है कि पुरानी हिंदी उर्दू और अंग्रेजी के मिलन से जो एक नई जुबान बनी है वह हिंदुस्तानी नाम से मशहूर है. சில அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புராணி இந்தினா பழைய இந்தி உருது மற்றும் ஆங்கில கலந்து தான் இந்த இந்துஸ்தானி வந்து உருவானதுன்றாங்க. ஏக் உத்தரன் பி இந்துஸ்தானி கா அச்சா நமுனா ஹே. இந்த மேற்கோள் பாடி பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மொழியாக எடுத்து காமிச்சிக்கிறாங்க நம்மளுக்கு. போலினா பேச்சு மொழிப்பா. இந்துஸ்தான் சிர்ஃப் ஏக் போலி ஹே.
இந்துஸ்தானி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு மொழி மட்டும்தான்றாங்க. इसमें कोई साहित्य नहीं है, இதில் எந்த ஒரு இலக்கியமும் இல்லைன்றாங்க. फिर भी किसे गज़ल भजन आदि की रचना इसमें होती रहती है. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிசின்னா கதைப்பாம், கசல்னா கவிதை வகை, பக்தி போன்ற படைப்புகள் வந்து பார்த்தா இந்த இந்துஸ்தான் மொழியில் வந்து எழுதிக்கிறாங்களாம். பால்கீத், கிராமின் கீத், பக்தி கீத் ஆதி கேலியே இந்துஸ்தானி உத்தம் பாஷாயே. பால்கீத்னா குழந்தை பாட்டுப்பா, கிராமின் கீத்னா கிராமத்து பாட்டு, பக்தி கீத்னா பக்தி பாடல் போன்றவற்றை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க இந்துஸ்தானி மொழி வந்து பார்த்தா ஒரு சிறந்த மொழின்றாங்க. பால் கதாயின் மனோரஞ்சன் கி கஹானியாங் ஆதி கி ரச்சனா இசிமே ஓத்திஹே. பால் கதாயின்னா குழந்தை கதைகள், பொழுதுபோக்கான கதைகள்லாம் வந்து பார்த்தா இதில் உருவாக்க முடியுன்றாங்க. ஜன் சேவா கா காரியம், மக்கள் சேவைக்கான மொழின்றாங்க. मुगलों के शासनकाल में आम लोगों के साथ व्यवहार करने के लिए शासकों ने उर्दू का सहारा लिया था. முகலாயர் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தொடர்பு கொள்வதற்காக ஆட்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருதுவை பயன்படுத்தினாங்களாம். உசி தரன் அங்கிரேசோ நே இந்துஸ்தானி கா சஹரா லியா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரும் வந்து மக்களுடன் தொடர்பு கொள்வதற்காக இந்துஸ்தான் மொழியை வந்து பார்த்தீங்கன்னா பயன்பட ஆரம்பித்தாங்களாம். वास्तव में हिंदुस्तानी नाम के जनतादा अंग्रेज अफसर ई एन. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானி என்ற பெயர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னா ஆங்கிலேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கினாங்களாம். ஜப் இந்தி और उर्दू साहित्य सेवा में लगी रही तब இந்துஸ்தானி जनता के बीच में जन सेवा का कार्य कर रही है. இந்தி மற்றும் உருது வந்து இலக்கியத்தில் ஈடுபட்டு இருந்த பொழுது அப்போ இந்துஸ்தானி வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த சேவையை வந்து செய்ததுன்றாங்கப்பா. தக்கினி இந்தினா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லாங்குவேஜ்ப்பா. मुगल काल में कुछ महत्वाकांक्षी सेनापति दक्षिण की ओर आए. முகலாயர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில மகத்துவகாட்சினா வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிஷியஸ்ன்னுவாங்க, லட்சியம் உள்ள சேனாதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு முனைக்கு வந்துக்கிறாங்க. உன்னோனே குச் கிலோங்கோ ஜீத்கர் பாமனி சுல்தான் கஹலாயி. அவர்கள் சில கோட்டையை வந்து கைப்பற்றி பாமனி சுல்தான்கள் என்று அழைத்தார்கள்ப்பா. कालंदर में उनकी भाषा में स्थानीय दक्षिणी शब्द मिल गए. दो वक्त भाषा गड़ी बोली के विलोम में रेखता पड़ी हुई कहलाई. காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மொழி வந்து பார்த்தீங்கன்னா தக்னி சப்த தக்னி வார்த்தையோடு வந்து பார்த்தீங்கன்னா கலக்க ஆரம்பிச்சதுப்பா. கடிபோலியோட எதிர்மறையானது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேக்தான்றாங்க. ஹைதராபாத் கே நிக்கட் கோல்குண்டா இன் சுல்தானோ நே ராஜ் கியா. ஹைதராபாத் கே நிக்கட்னா அருகில்ப்பா. ஹைதராபாத் அருகில் கோல்கொண்டா என்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுல்தான்கள் ஆட்சி செஞ்சாங்க. தீரே தீரே ரேக்தா பி விக்சித் ஓத்தி கயி ஓர் யயி தக்னி இந்தி கஹலாயி. மெதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ரேக்தா மொழி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சதுப்பா. அந்த வளர்ச்சி அடைந்தது தான் என்னன்றாங்க இன்னைக்கு தக்னி இந்தின்றாங்க. தக்னி இந்திக்கு ஷாயர் லக்னோ தர்பார்மே பहुंचे. இந்த தக்னி இந்தி வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ அரண்மனை வரைய சென்றதுன்றாங்க. தக்னி இந்தி மேபி பர்யாப்த் சாகித்ய லிக்கா கையா. தக்னி ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான வந்து இலக்கியம் வந்து எழுதப்பட்டதுன்றாங்க. இன்னைக்கு இந்தி உருது இந்துஸ்தானி ஓர் தக்னி இந்தி எஸ்ஸே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.